முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் பண்ணையின் சொந்தக்காரன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு குதிரை ஒன்றும் கழுதை ஒன்றும் இருந்தன. குதிரைக்கு எப்பவும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆனால் கழுதைக்கு அதுபோல் கவனிப்பும் உணவும் கிடைக்கவில்லை. எனவே கழுதைக்கு எப்போதும் ஒரு மனக்கவலை இருந்தது. நான் நன்கு வேலை செய்தும் என்னை சரியாக கவனிக்கவில்லை. ஆனால் வேலையே செய்யாமல் இருக்கும் குதிரையை மிகவும் நன்றாக கவனிக்கிறார்கள் என்று கழுதை எண்ணியது. நாட்கள் கடந்து சென்றன. ஒரு நாள் நாட்டில் யுத்தம் ஏற்பட்டது. பண்ணைக்காரன் தன் குதிரை மேல் ஏறி யுத்தத்திற்கு சென்றான். பல நாட்களுக்கு பின் குதிரையையும் எஜமானனும் வீட்டிற்கு திரும்பினர். வீட்டிற்கு வரும்போது குதிரையின் காலில் பலமான அடி பட்டிருந்தது. காயத்தினால் உடல் புண்ணாகி இருந்த குதிரையை பார்க்க கழுதைக்கு மிகவும் பாவமாக இருந்தது. இதுவரை குதிரைக்கு கிடைத்த உபசரிப்பு பற்றி தவறாக நினைத்து கொண்டிருந்தது கழுதைக்கு புரிந்தது. கழுதை குதிரையிடம் சென்று, நண்பா, இது நாள் வரை உனக்கு கிடைத்த உபசரிப்பை நினைத்து நான் பொறாமைப்பட்டுள்ளேன். உன்னை நான் தவறாக எண்ணி உள்ளேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடு என்று கூறியது. அன்று முதல் கழுதை குதிரையிடம் நட்பாக பழகியது. இருவரும் நல்ல நண்பர்களாக மாறினர். அது மட்டுமில்லாமல் கழுதை தன்னை பண்ணைக்காரன் சரியாக கவனித்து கொள்ளவில்லை என்று கழுதை வருத்தப்படவும் இல்லை. நமக்கு கிடைப்பதில் திருப்தி அடைய வேண்டும் என்பதுதான் இந்த கதையோட நீதி.